போறோம். நம்ம ஃபேவரட் ஹீரோ எக். சூடா இருக்கு, சாப்பிடுவோமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நான் உங்க மாஸ்டர். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஈஸியான ரெசிபி செய்ய போறோம். எக் சில்லி ரெசிபி. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கரெக்டா இந்த அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு சின்ன கொடை மிளகா பாருங்க, இது எப்படி இருக்கு, இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக என்கிட்ட 3 முட்டை இருக்கு. அது போக ஒரே ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கேன். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சில்லி எக் சில்லி ஃப்ரை. முட்டையை உடச்சி ஊத்திக்கினேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இப்போ வந்து இந்த உடச்சி வச்ச முட்டையை அதுல ஊத்திக்கலாம். அடுப்பு வந்து ஸ்லோ இதுல தான் இருக்கணும், ஃபாஸ்டா வைக்க கூடாது. நீங்க அடுப்பு வந்து ஃபாஸ்டாவே வைக்காதீங்க, இதே மாதிரியே வச்சுக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு கரெக்டா வரும் எக் சில்லி செய்யறதுக்கு. இப்போ நம்ம எக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த எக்கு எடுத்து தனியா வச்சுக்கலாம். பாருங்க, அப்படி 65 மாதிரியே வரும். மறுபடியும் இந்த பேன்ல கொஞ்சமா ஆயில சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், இதுல சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த வெங்காயமும் ஒரு கொடை மிளகா வெட்டி வச்சிருக்கேன், அதுவும் இதுலயே சேர்த்து போட்டுக்கலாம். அடுப்பு வந்து வேகமா வைக்காதீங்க, ஸ்லோலே இருக்கட்டும். அப்பதான் இந்த வெங்காயம் எல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா நல்லா வெந்து அழகா இருக்கும். இப்போ வந்து சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் வந்து யூஸ் பண்ணுற கரண்டியில் 1/2 கரண்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ். இதுவும் 1/2 ஸ்பூன், 1/2 கரண்டி. நான் யூஸ் பண்ணுற கரண்டியில் 3 முட்டைக்கு. இப்போ வந்து முட்டையில வந்து நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம். இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கொஞ்சமா மிளகு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த வெங்காயம், இந்த கொடை மிளகா, இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன், நிறைய வேண்டாம். இப்போ வந்து இந்த முட்டையை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, சிக்கன் பீஸ் மாதிரி எப்படி உழுது பாருங்க அழகா. பாருங்க, நம்ம சூப்பரான எக் சில்லி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அவ்வளவுதாங்க, நம்ம எக்
சில்லி ரெசிபி ரெடி. பாருங்க பாக்குறதுக்கே எப்படி இருக்குதுன்னு. இது அப்படியே ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். அதாங்க நம்ம எக் சில்லி ரெடி. அவ்வளவுதாங்க, வெறும் 5 நிமிஷம் தாங்க. நம்ம சூப்பரான எக் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக் சில்லி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஆனியன், அப்புறம் போட மிளகா, அப்புறம் நம்ம ஃபேவரட் ஹீரோ எக். சூடா இருக்கு, சாப்பிடுவோமா? சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டா இருக்கு. நம்ம சில்லி சிக்கன் சாப்பிடுவோமே அதே டேஸ்ட்ல தான் இருக்குது. கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.